வணக்கம். நான் தான் சௌமியா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா ஒரு விளாக் தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். தொடர்ந்து சஷ்டி, கிருத்திகை, டியூஸ்டே அப்படின்ட்டு ஒரு 4 நாள் வந்து அப்படியே விரதத்திலே போயிட்டே இருந்தது. அதில ஒரு நாளான கிருத்திகை அன்னைக்கு மாவிளக்கு போட்டு சாமி கும்பிடுறது ரொம்ப விசேஷம். அத பத்தின வீடியோஸ் தான் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ என்னால ரெகுலரா விளாக் போட முடியல, சாரி. ஏன்னா நம்ம புதுசா என்னோட இன்னொரு பேஜ் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில முறைவாசல்னு ஒரு பேஜ் இருக்கு. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். ஸோ அதில் வந்து ஓம் விளக்கு, வேலு, அதுக்கப்புறம் ஒரு காம்போ செட்ஸ் இதெல்லாமே அவைலபிளாக அந்த பிஸ்னஸ் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்பாக எடுத்து வச்சுருக்கேன். அதனால் அதுலேயும் ஆர்டர்ஸ் நிறையா வந்துட்டுருக்கு. அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற திருச்செந்தூர் ஃபோட்டோ இருக்குல்ல, ஸோ அந்த ஃபோட்டோவும் அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் அதை கேட்டுகிட்டே இருந்தீங்க. இப்போ அவைலபிளாக இருக்குது. நான் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நம்பர் வைக்கிறேன். அந்த வாட்ஸ்அப்புக்கு ஆர்டர் வேணும்னா நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்ட் அதனால் எங்களுக்கு கொஞ்சம் டைம் ரொம்ப இதுவாக இருக்குது. ஸோ ஃபோன் எடுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் இல்லாத மாதிரி இருக்குது. அதனால தான் என்னால் வந்து ப்ராப்பராக ரெகுலராக வீடியோஸ் கொடுக்க முடியல. ஒரு 1 வீக் அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு பொருளாக நாங்கள் தேட வேண்டியதாக இருக்குது. ஸோ கொரியருக்கு அண்டு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணதுனால என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியாததுனால கொஞ்சம் அப்படி இப்படியும் ஓடிட்டு வந்துட்டுருக்கேன். அதனால் எனக்கு ப்ராப்பராக வீடியோஸ் கொடுக்க முடியல. இதுதான் மெயின் ரீசன். அதனால தான் நான் வந்து இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதனால தான். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் இருக்க பூஜை அறையில் இருக்க எல்லா திங்ஸுமே அவைலபிளாக இருக்குது. விளக்குலேருந்து கிண்ணம் வரைக்கும், அபிஷேக பிளேட்டு, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்குது. நீங்கள் வேணும்னா இன்ஸ்டாகிராம் பேஜை செக் பண்ணி பாருங்கள். அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் காலையில் எழுந்து ஃபர்ஸ்ட்டு கிச்சன் வீடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மாவிளக்கு போடுறதுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேன். இந்த ஒரு கிளாஸ் நல்லா பெரிய மாவிளக்கு தான் வரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. பச்சரிசியில் தான் மாவிளக்கு போடணும். இதை ஃபர்ஸ்ட்டு நல்லா கழுவிடுங்க. ஒரு 5 வாட்டி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கால் மணி நேரத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும். ஸோ அது நல்லா ஊறி வந்துருச்சு அப்படின்னாலே ஓகே தான். அண்டு பச்சரிசி தான் முக்கியம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேறு எந்த அரிசிலையும் போடக்கூடாது. அண்ட் முருகருக்கு நீங்கள் தெனை மாவில் போடலாம். அதுவும் விசேஷம்தான். தெனை மாவில் தேன் ஊற்றி நீங்கள் மாவிளக்கு போடலாம். அது நான் இன்னொரு நாள் போடும்போது உங்ககிட்ட காட்டுறேன். இன்றைக்கி நான் பச்சரிசியில் தான் போட போகிறேன். இதை ஊற வச்சுட்டு அதுக்குள்ளே நான் போயிட்டு பூஜை அறை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பூவெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அது ஊறினதுக்கப்புறமா ஒரு டவல் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த டவலில் நம்ம அரிசி வச்சுருக்கோம்ல, இதை வந்து ஒரு வடிகட்டியில் வடிகட்டிட்டு தண்ணி ஃபுல்லாக கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த டவலில் போட்டு வைங்க. இந்த அரிசி எப்படி இருக்கணும்னா, ரொம்பவும் ஈரமாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் காஞ்சி போயிருக்கக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த டவலில் போட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அரிசி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். லைட்டாக ஈரமாக இருக்கும், கொஞ்சம் ட்ரை ஆகியிருக்கும். அந்த மாதிரி அதை தண்ணி சொட்ட சொட்ட இருக்கக்கூடாது. ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை போட்டு நல்லா பரப்பி விட்டுட்டு ஃபேனு கீழே வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும். அது நல்லா ட்ரை ஆகிடும். இல்லை நீங்கள் கிச்சனில் எங்கேயாச்சும் கால்படாத இடத்துல மேலே வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டவலில் போட்டுட்டு அந்த துணியை வச்சு நல்லா மூடி விட்டுடுங்க. ஸோ தண்ணி மட்டும் போனால் போதும். ஸோ அந்த ஈரப்பதம் அப்படியே இருக்கட்டும். இதுக்குள்ளார நம்ம மற்ற வேலை எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ சாமி ரூமில் பூ வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாமே பார்த்துக்கோங்க. கிருத்திகைக்கு வடை பாயசத்தோடு சாப்பாடு வச்சு செஞ்சு படைப்பாங்க. இல்லைனா நீங்கள் வந்து விளக்கு மாவு மட்டும் போட்டு வச்சு படைக்கலாம். அப்படி இல்லையா உங்கள் கையில் என்ன கிடைக்குதோ அதை வச்சு படைக்கலாம். ஸோ சாமி வந்து எனக்கு இதை கொடுத்தா தான் நான் உனக்கு இதை கொடுப்பேன்லாம் சொல்ல மாட்டாங்க. அதனால் உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் அதை வச்சு படைங்க. மாவு அந்த அரிசி நல்லா கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்து அதில் போட்டுட்டு ஏலக்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வாசனையாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ 2 விஷயம் சொல்லுவாங்க. அந்த விளக்கு மாவை வந்து போட்டுட்டு அதை வந்து அப்படியே தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா நம்ம வந்து அடை தட்டி சாப்பிடுவாங்க. ஸோ அதுவும் இருக்குது. இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 தடவை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நொரப்பாக இருந்தது. திரும்பவும் ஓட்டி கொஞ்சம் மாவாக்கிக்கிட்டேன். ஸோ ரொம்ப ஃபைனாலாம் இருக்க தேவையில்ல. ஆனால் அதுக்குன்னு ரொம்ப நொரப்பாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் எப்படி எனக்கு மென்ஷன் பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் சொல்கிறேன். அதே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக வெல்லத்தையும் போட்டு பொடி பண்ணிக்கிட்டேன். இதில் தேங்காய் போட்டு பிசைவாங்க, வாழைப்பழம் போட்டு பிசைவாங்க. உங்களுக்கு எது ஓகேவோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி தேங்காய் தான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் அந்த ஈரப்பதத்துக்கு சீக்கிரமாக உங்களால் பிடிக்கவே முடியும். ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா அது உடஞ்சி வரும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சமாக தேங்காய் வச்சு அதை நல்லா பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்துடும். ஸோ இப்போ இதில் நம்ம நெய் ஊற்றி திரி போடுறதுக்கு ஒரு ஹோல் மட்டும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக தான் நான் கையை வச்சு ப்ரெஸ் பண்ணுறேன். நீங்கள் நடுவில் ப்ரெஸ் பண்ணதும் எல்லா பக்கமும் உங்களுக்கு வந்து பிரேக் ஆகும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக திரும்ப கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அழகாக வந்துடும்.
ஹோலை கொஞ்சம் பெருசாக்கிட்டு அதுக்கப்புறம் சுற்றி பிடிச்சிங்க அப்படின்னா அந்த ஹோல் கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக வரும். அதே மாதிரி அந்த பிரேக்கேஜ் எதுவுமே இருக்காது, அவ்வளோதான். ஸோ இதுதான் விளக்கு மாவு போடுற ப்ராசஸ்ஸே. ஸோ இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்றி பொட்டுலாம் வச்சுட்டு நெய் ஊற்றி திரி போட்டு நம்ம வந்து ஏற்ற வேண்டியதான். ஸோ நான் வந்து சாமிக்கு இந்த விளக்கு மாவு வைக்கிறதுக்கு ஏதாவது பிரசாதம் வைக்கிறதுக்கு ஒரு கிண்ணம் வச்சுருக்கேன். ஸோ அந்த கிண்ணத்தில் இப்போ நான் வந்து இந்த விளக்கு மாவு வச்சு அழகாக ஸ்டாண்ட் வேல்கிட்ட எடுத்துகிட்டு போய் வைக்க போகிறேன். ஸோ அப்படியே வைக்காமல் இதில் வெத்தலை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த விளக்கு மாவு வைக்க போகிறேன். இதெல்லாம் இப்படி தான் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஸோ அந்த பாத்திரத்தில் அப்படியே வைக்காமல் ஒரு வாழை இலை இருந்ததுன்னா வாழை இலை போட்டு வைக்கலாம். வாழை இலை அப்போதைக்கு இல்லை, அதனால் வெத்தலையை வந்து அழகாக சுற்றி வச்சுட்டு வச்சுருக்கேன். சாமியை அலங்காரம் பண்ணி பார்க்குறது, அபிஷேகம் பண்ணி பார்க்குறது, பூ வச்சு பார்க்குறது எல்லாமே நம்மளோட மனசு ஒருநிலைப்படுத்தும். அதே மாதிரி நம்மளை ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்கும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். ஸோ எனக்கு வந்து வீடை க்ளீனாக வச்சுக்கிறது, சாமிக்கு பூஜை பண்ணுறது, இப்போ பூஜை ரூம் வந்து டெக்கரேட் பண்ணுறது, கோலம் போடுறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்படி தான் பண்ணி சாமி கும்பிடணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஸோ நமக்கு என்ன தோணுதோ அதை வச்சு பண்ணாலே போதும். ஸோ அன்னைக்கான வேலை எனக்கு அது மட்டும் தான் நடந்துகிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி நான் வந்து வெறும் விளக்கு மாவு வச்சு போட்டு சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன். கிருத்திகை அன்னைக்கு போடலாம், நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போடலாம். அதே மாதிரி முருகருக்குன்னு 2-3 ஸ்பெஷலான ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அந்த ஃபுட்டெல்லாம் அவரோட ஃபேவரட்டான ஃபுட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் அடுத்தடுத்து வீடியோஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். இன்றைக்கான பூஜை மட்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பாவோட சயின்ஸ் எக்ஸிபிஷன் வேலை அதெல்லாமே இருந்துச்சு. அதனால் வந்து அந்த வேலைலாம் பார்க்கணும். அண்ட் அதுக்கப்புறம் நான் வீட்டில் புதுசாக இந்த அன்னம் வச்ச ஒரு பெல் வாங்கி மாட்டியிருந்தேன். இது மாட்டினதுக்கப்புறம் வீடே ரொம்ப அழகாக மாறிடுச்சு உண்மையாகவே. இது எங்கே வாங்கினீங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இதுவுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நம்பர் வைக்கிறேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. கம்பல்ஷன்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் இப்படி தான் வாங்கணும், இதை தான் செய்யணும் அப்படிலாம் யாருமே சொல்லவும் முடியாது. அதை நீங்கள் கண்மூடித்தனமாக பண்ணவும் தேவையில்லை. பிகாஸ் நமக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை மட்டும் வாங்கினா போதும். என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்ததுனால அதை நான் உங்ககிட்ட மென்ஷன் பண்ணுறேன். ஸோ விளக்கில் இருந்து நம்மக்கிட்ட வந்து குபேரப்படி, ஓம் விளக்கு, வேலில் 6 inch அண்ட் 4 inch ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி நம்மளோட ஃபோட்டோவும் அவைலபிளாக இருக்குது. ஃபோட்டோ பார்த்திங்கன்னா ஹைட் வந்து 27 inch வரும், பிரெத்து வந்து 21 inch வரும். ஸோ ஏன்னா பெரிய சைஸ் இது. ஸோ ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக கொரியர் சர்வீஸ் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. அன்றைக்கி சாமிலாம் கும்பிட்டுட்டு அண்ட் பேக்கிங் வேலை எல்லாமே முடிச்சுட்டு நைட்டு போல் தான் ஒரு நைட்டில் நான் வந்து ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நைட்டு ஒரு மணி நேரம் போய் ஷாப்பிங் எல்லாமே முடிச்சுக்கிட்டு வந்து நைட்டு ஒரு 11:30 வரைக்கும் எனக்கு இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் இருந்துச்சு. ஸோ ஏன்னா ராக்கெட் வந்து மேலே போகணும். ஸோ நார்மலாக ராக்கெட் செஞ்சு வைக்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் ராக்கெட் வந்து மேலே போகணும், அதுதான் இந்த ப்ராஜெக்டோட முக்கியமான ஒரு தீமே. ஸோ நாங்கள் செஞ்சது வந்து சந்திராயன் 3. நானும் யூடியூப் பார்த்து தான் செஞ்சேன். அதில் எப்படி சொன்னாங்களோ அந்த மெத்தட் வச்சே செஞ்சேன். ஸோ சூப்பராகவே வந்துருச்சு. ஆனால் நான் இதை வீடியோஸ்லாம் எடுக்க முடியல. பிகாஸ் வந்து நைட்டு ஒரு 11 o'clock மேலே எனக்கு செம்ம டயர்டாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் எங்களால் அது எதுவும் பண்ணவும் முடியல. ஸோ வீடு ஃபுல்லாக ஒரே பேப்பர் குப்பை அப்படின்ட்டு 1 day ஃபுல்லாக, அதாவது ஈவினிங்கில் இருந்து மறுநாள் ஆஃப்டர்நூன் ஒரு 11 o'clock வரைக்கும் எனக்கு அந்த ப்ராஜெக்ட் வேலையே இருந்துகிட்டே இருந்தது. இது செஞ்சு எடுத்துகிட்டு போய் ஸ்கூலில் அவங்க மிஸ்ஸுக்கிட்ட கொடுத்துட்டு, ஸோ பாப்பாவுக்கு சில இதெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தேன், என்ன சொல்லணும் அப்படின்றது எல்லாத்தையுமே அவளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு அண்ட் இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே ஒரு பக்கம் சார்ட்டில் எழுதி அதெல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அதாவது நம்ம படிக்கும்போது இந்த ஜென்ரேஷனுக்கும் இப்போயும் செம்ம டிஃப்ரென்ஸ் இருக்குது. பிகாஸ் நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லனா நமக்கு சந்திராயன் என்ன, ராக்கெட்னால என்னன்னு தெரியவே தெரியாது. பட் ஆனால் இப்போ வந்து நம்ம பசங்களுக்கு அதெல்லாமே வந்து இப்போலேருந்தே நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அழகாக அவங்க அதை வந்து புரிஞ்சுப்பாங்க. ஸோ உண்மையாகவே நான் செஞ்ச ப்ராஜெக்டில் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ லாஸ்ட் டைம் என் தம்பி இருந்தான், அதனால் அவன் எல்லா ஒர்க்கும் அவனே பார்த்துக்கிட்டான். எனக்கு பெருசாக இதை பற்றின எதுவே இல்லை. ஸோ இந்த தடவை நானே உட்காந்து எல்லாம் பண்ணதுனால செம்ம டயர்ட், செம்ம ஒர்க்கு. ஸோ அதுக்கப்புறம் மார்னிங் போல் ஸ்கூலுக்கு போயிட்டோம். ஸோ ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் எம்எல்ஏ அதுக்கப்புறம் ஜட்ஜு எல்லாமே வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அவங்கக்கிட்ட எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் சரின்ட்டு நானும் போய் பார்த்துட்டு அவள் எப்படி பண்ணுறா அப்படின்ட்டு. பட் ஆனால் கொஞ்சம் கிராக்கியாக தான் இருந்தா. ஸோ அது வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. அண்ட் இதுதான் 1 வீக்கில் நடந்த விஷயங்கள் எல்லாமே உங்ககிட்ட நான் ஷார்ட்டாக ஒரு 10 நிமிஷத்தில் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதுதான் இன்றைக்கான விளாக். ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது ஒரு சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வீக்லி 2-3 வீடியோஸ் ஆச்சு கண்டிப்பாக கொடுத்துட்றேன். அதில் ஒரு பிரச்சனையும் கிடையவே கிடையாது. அண்ட் தென் ஸோ டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க. நாளைக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். தென் டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க. பாய்.